அன்பரஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாஃப்ட் அண்ட் லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். அதில் உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். யூஸ்வலாக பூரிக்கு மாவு பிசையும் போது வந்து நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பட் சப்பாத்திக்கு பிசையும் போது கொஞ்சம் லூஸாகவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நல்ல லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கடைசியாக நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போது இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் போடலாம். போடும்போது இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல லேயர் சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல 3 லேயர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்போதும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். லைட்டாக மாவு தொட்டு இந்த ஸ்டேஜுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எகெயின் மாவு தொட்டு நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி போடுற அளவுக்கு அந்த திக்னஸ் வர அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்குவோம். தேய்க்கும் போது எண்ணெய் வந்து சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும்போது ரொம்பவும் தின்னாகிடக்கூடாது, அதேமாதிரி ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நார்மலான திக்னஸ் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்மளோட பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ சப்பாத்தி போட்டுடுறேன். போடும்போது நான் இதில் கொஞ்சம் கூட இப்போ ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி வந்துடும். ஃபுல்லாக உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சப்போஸ் டைம் இல்லை மாவு பிசைஞ்சு உடனே சப்பாத்தி போடணுன்னா கூட நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்ட் லேயர் சப்பாத்தி கிடைக்கும். நல்ல உப்பி வருது. பார்க்கும்போது பூரி மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேணும்னா மேலே வேணும்னா நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ அந்த மாதிரி வேணும்னா தடவிக்கலாம். அப்படி இல்லைனாலும் தேவையில்லை. பட் இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் லேயர்ஸ் பாருங்கள், நல்ல 3 லேயர்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரியும் போடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியும் போட்டுக்கலாம், ஃபுல்கா மாதிரி. அதே மாதிரி 4ஆக மடித்து போடணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம அதே மாவு எடுத்து நல்லா மாவு தொட்டு தொட்டு நல்லா மெலிசாக இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்காமல் கொஞ்சம் தின்னாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மெலிசாகவே இருக்கட்டும். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். ஏன்னா 4ஆக மடிக்காததுனால இந்த மாதிரி ஒரு சைடு போட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உடனே திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைட்லேயும் அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி பால்ஸாக ஃப்ளஃபியாக வரும்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா உப்பி வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த 3 லேயர்ஸ் வராது. பட் சாஃப்ட்னஸ் அப்படி இருக்கும். இதில் வந்து 2 லேயர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்ட் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.